الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا. وقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن هذه أمتكم أمة واحدة وأنا ربكم فاعبدون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஸலாத்தும் ஸலாமும் நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு, தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் சிறந்த ஒரு சமூகமாக, கண்ணியமான ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகத்தை அல்லாஹ் அடையாளப்படுத்தியிருக்கின்றார். ஒரே இறைவனை ஏற்றுக்கொண்டவர்களாக, ஒரே வேதத்தை தழுவியவர்களாக, ஒரே திபுராவை முன்னோக்கக்கூடியவர்களாக, ஒரே மார்க்க சட்டத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தை அடையாளப்படுத்தி, அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிமைகளாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிமணியக்கூடியவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாலும், ஒவ்வொரு கடமைகளுக்கு பின்னாலும் அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற ஒரு விடயம் அங்கு காணப்படுகிறது. ஒரு மனிதன் செய்கின்ற சாதாரணமான வணக்கமாக இருக்கலாம், பெரும் பெரும் வணக்கங்களாக இருக்கலாம். இவைகளுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற ரகசியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனால்தான் நாம் செய்கின்ற அமல்களுக்கு, வணக்கங்களுக்கு, கடமைகளுக்கு அரபியில் இபாதத் என்று சொல்வார்கள். அந்த இபாதத் என்ற அரபு பதத்தில் இருந்துதான் அபுத் என்ற அந்த அரபு பதம் வருகிறது. அபுத் என்றால் அல்லாஹ்வுடைய அடியான். எனவே உலகத்திலே அல்லாஹ்வை எஜமானாக ஏற்று நாம் அடிமைகள் என்று வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய ஒரே மார்க்கத்தை, ஒரே வேதத்தை, ஒரே கிப்லாவை முன்னோக்கக்கூடிய இந்த சமூகம் ஒன்றுபட்ட சமூகமாக அல் குர்ஆனில் அடையாளப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முக்கியமான இரண்டு விடயங்களை பேசுகின்றான். ஒன்று
அல் இபாதா எனப்படுகின்ற வணக்கம் இபாதத்தை பேசுகின்றான். இரண்டாவது, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற தக்வா என்ற அந்த ஈமானிய உழைப்பை அல்லாஹ் பேசுகின்றான். இந்த இரண்டு முக்கியமான விடயங்கள். ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், ஒரு சுவர்க்கவாதியுடைய அடையாளம், அவர் ஆபிதாக இருக்க வேண்டும், இபாதத் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவரிடத்தில் தக்வா இருக்க வேண்டும், இறையச்சம் இருக்க வேண்டும், தக்வாவுடைய உழைப்பு அவருடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த இரண்டு விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற போது அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அங்கு ஐக்கியத்தை பேசுகின்றான், அங்கு ஒற்றுமையை வலியுறுத்துகின்றான். சமூகத்துடைய தொடர்பை, ஒற்றுமையை, ஐக்கியத்தை அல்லாஹ் இபாதத்தை பற்றி பேசுகின்ற போதும் தக்வாவை பற்றி பேசுகின்ற போதும் ஒரு ஆணின் வெவ்வேறான இடங்களில் அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். ஒரு இடத்திலே இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபஅ்புதூன். இந்த சமூகம் ஒரே ஒரு சமூகம், ஒற்றுமையான சமூகம், ஒன்றுபட்டு வாழ வேண்டிய சமூகம், ஐக்கியத்தோடு வாழ வேண்டிய சமூகம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் என்னை இபாதத்தை செய்ய வேண்டும். இபாதத்தை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் சமூக ஒற்றுமையை பேசுகின்றான். இரண்டாவது, இன்ன ஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன். தக்வாவை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான். இந்த சமூகம் ஒற்றுமையான சமூகம், ஐக்கியத்தோடு வாழ வேண்டிய சமூகம், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டிய சமூகம், ஒன்றுபட்டு வாழ வேண்டிய சமூகம் என்று அல்லாஹ் அங்கு சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தக்வாவை சொல்கிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்துடைய கட்டளைகள், கடமைகள் சமூகத்தை பிரிப்பதற்காக உள்ளத்தால் சமூகம் பிரிய வேண்டும், உடலால் சமூகம் பிரிய வேண்டும், ஊரால், இனத்தால், கருத்தால், மொழியால் சமூகம் பிரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கடமைகளை விரியாக்கவில்லை. மாறாக இந்த சமூகம் ஒன்றுபட்ட சமூகமாக, ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய சமூகமாக, ஐக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் மாற வேண்டும். இபாதத்துக்களின் மூலமாக ஐக்கியம் வெளிப்பட வேண்டும், தொழுகையின் மூலமாக ஒற்றுமை வெளியாக வேண்டும், நோன்பின் மூலமாக ஒற்றுமை வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஜகாத்தின் மூலமாக ஒற்றுமை வெளிப்படுத்தப்பட வேண்டும். நாம் மொழிகின்ற அந்த கலிமா ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஏகத்துவ கலிமா என்று சொல்கிறோம், தௌஹீத் என்ற கலிமா என்று சொல்கிறோம். அந்த தௌஹீத் என்ற அரபு பதத்திலிருந்துதான் அல் வஹ்தா என்ற ஒற்றுமை என்ற அரபு பதம் பிளந்தெடுக்கப்படுகிறது. எனவே கலிமா சொன்னவர்கள், அல்லாஹ்வை ஏற்றவர்கள், ஏகத்துவத்தை ஏற்றவர்கள் இந்த உலகத்திலே ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நாம் மொழிகின்ற கலிமா எங்களுக்கு வலியுறுத்துகிறது. கலிமாவிலும் ஒற்றுமை இருக்கிறது, கலிமாவிலே சகோதரத்துவம் இருக்கிறது, கலிமாவிலே ஐக்கியம் இருக்கிறது, கலிமாவிலே சமூக ஒற்றுமை இருக்கிறது. அதனால் தான் அந்த கலிமாவுடைய பெயர் கலிமத்து தௌஹீத். அந்த தௌஹீத் என்ற அரபு பதத்திலே இருந்துதான் அல் வஹ்தா என்ற ஒற்றுமை என்ற அரபு பதம் எடுக்கப்படுகிறது. கனிமான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தொழுகின்றோம், கட்டாயமான தொழுகைகள். அது அல்லாமல் பல நபிலான சுன்னத்தான தொழுகைகளை எல்லாம் நாங்கள் தொழுகின்றோம். அந்த தொழுகையுடைய முக்கியமான ஒரு பகுதிதான், அந்த தொழுகையுடைய உயிர் தான், அந்த தொழுகையுடைய அடிப்படை தான் அந்த தொழுகையில் நாம் ஓத வேண்டிய சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை என்றால் தொழுகை கிடையாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா அதை ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூராவை தொழுகையிலே ஓதி இருக்கிறார்கள், ஓத சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனுடைய ஆரம்பம், குர்ஆன் தொகுக்கப்பட்ட அந்த வரிசையிலே முதலாவது சூறாவாக சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது ஒரு அற்புதமான சூறா, அற்புதமான விடயங்களை உள்ளடக்கிய ஒரு சூறா. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சூறாவில் கூட அந்த சூறாவுடைய நடுப்பகுதியில் இருந்து கடைசி வரைக்கும் நாம் ஓதக்கூடிய அந்த வசனங்கள், அந்த ஆயத்துக்கள் சமூக ஒற்றுமையின் வெளிப்பாடாக இருக்கின்றன. சமூக ஒற்றுமையை, ஐக்கியத்தை, சகோதரத்துவத்தை,
ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. பாருங்கள், அந்த சூறாவுடைய ஆரம்பம் தொடக்கம் நாங்கள் அல்லாஹ்வை புகழ்கின்றோம், அல்லாஹ்வை ரஹ்மான் என்று சொல்கிறோம், அல்லாஹ்வை ரஹீம் என்று சொல்கிறோம். கியாமத் நாளுடைய அதிபதி என்றெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வை நாங்கள் புகழ்ந்துவிட்டு நாம் என்ன சொல்கிறோம்? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நான் தனிநபராக இருந்துதான் அந்த சூறாவை ஓதுகிறேன், நான் தான் ஓதுகிறேன். ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? யா அல்லாஹ், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். நாம் உன்னை வணங்குகிறோம், நாம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். நான் என்று சொல்லவில்லை, நான் வணங்குகிறேன், நான் உதவி தேடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லித் தரவில்லை. பன்மையாக, கூட்டாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். தனியே நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற போதும் இய்யாக அஅ்புது என்று ஓதுவது கிடையாது. இய்யாக நஅ்புது, உன்னையே நாம் வணங்குகிறோம். நாம் என்ற வார்த்தைக்குள்ளால் அந்த சமூக ஒற்றுமை இருக்கிறது, அந்த ஐக்கியம் இருக்கிறது. வய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நாம் உதவி தேடுகிறோம். நான் அல்ல, தொடுவது நான், ஆனால் அங்கு நான் மொழிகின்ற வார்த்தை நாம் என்ற அர்த்தத்தை கொண்டதாக, சகோதரத்துவத்தை உள்ளடக்கியதாக, ஐக்கியத்தை உள்ளடக்கியதாக, ஒற்றுமையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதற்கு பின்னால் ஒரு துஆவை செய்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு, எம் அனைவருக்கும், எம் எல்லோருக்கும் நீ சீரான நேரான பாதையை காட்ட வேண்டும். எனக்கு என்று அல்லாஹ் சொல்லித் தரவில்லை, நான் என்று அல்லாஹ் சொல்லித் தரவில்லை, நமக்கு நாம் என்று அல்லாஹ் தஆலா அங்கு தன்மையான அந்த துஆவை சொல்லித் தருகிறான். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே ஓத வேண்டும், ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓத வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய துஆவும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய உள்ளடக்கமும் சமூக ஒற்றுமையை நாம் சேர்ந்து வாழ வேண்டும், சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டும். ஒதுங்கி வாழக்கூடாது, தனித்து வாழக்கூடாது, பிரிந்து வாழக்கூடாது, முரண்பட்டு வாழக்கூடாது, பிணக்குகளோடு வாழக்கூடாது, ஐக்கியமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை அந்த சூறாவுடைய வார்த்தைகள் நமக்கு அழகாக சொல்லித் தருகின்றன. கனிமானவர்கள், இரண்டாவது சூறா சூரத்துல் பக்ரா. அந்த சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதி, அந்த கடைசி பகுதியிலே அல்லாஹு தஆலா அருமையான துஆக்களை, பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த பிரார்த்தனைகளில் கூட அல்லாஹ் எப்படி சொல்லித் தருகிறான்? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. கண்ணியமான சகோதரர்களே, யா அல்லாஹ், நாம் மறதியின் மூலமாக தவறாக செய்கின்ற விடயங்களை நீ குற்றம் பிடித்து விடக்கூடாது, எங்களை நம்பித்து விடக்கூடாது, எங்கள் மீது சுமைகளை நீ சுமத்தாட்டக்கூடாது, எங்கள் மீது பாரங்களை சுமத்தாட்டக்கூடாது என்று அங்கும் அல்லாஹு தஆலா தன்மையாகத்தான் துஆக்களை நமக்கு சொல்லித் தருகிறான். அங்கும் சமூக ஒற்றுமையை, ஐக்கியத்தை அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட பெரும்பாலான துஆக்கள், அல்லாஹ் சொல்லித் தருகின்ற பெரும்பாலான துஆக்கள் தன்மையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்மையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்கு? எங்களுக்கு, நாம் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் துஆக்களை சொல்லித் தருகிறான். எனக்கு, நான் என்று சொல்லப்படுகின்ற துஆக்கள் மிக குறைவு. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் தொழுகின்ற 5 நேர தொழுகைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்தாக சேர்ந்து தொழ வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். தனியாக தொழுவதை விட சேர்ந்து தொழுகின்ற தொழுகைகளுக்கு 27 மடங்கு நன்மை கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். காரணம் என்ன? இமாம் ஜமாஅத்தாக தொழுவது, அந்த ஜமாஅத் என்ற வார்த்தை கூட ஐக்கியம், ஒற்றுமை, சமத்துவம், சகோதரத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. 5 நேர தொழுகைகளும் ஒரு ஊருடைய ஒற்றுமையை பிரதிபலிக்கக்கூடியதாக, ஒரு ஊருடைய ஐக்கியத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதற்காக ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் ஒரு ஊரிலே வாழ்கின்ற ஆண்கள் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து அவர்களுடைய ஒற்றுமை வெளிப்பட வேண்டும், ஐக்கியம் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் இமாம் ஜமாஅத்தோடு தொழுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். உங்களால் ஒவ்வொரு நாளும் பள்ளிவாயலுக்கு வந்து உங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த முடியாவிட்டால் வாரத்தில் ஒரு தடவையாவது கட்டாயமாக நீங்கள் ஓரிடத்திலே ஒன்று சேர வேண்டும்.
ஓரிடத்திலே ஒன்று கூட வேண்டும், உங்களுடைய ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜும்ஆவுடைய தொழுகையை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜும்ஆ என்ற பெயரில் ஒரு சூறாவை இறக்கி அதனுடைய சட்டதிட்டங்களை விளங்கப்படுத்தி ஜும்ஆவுடைய தொழுகையை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். ஜும்ஆ என்பது என்ன? அந்த நாளிலே முஸ்லிம்கள் பள்ளிவாயலிலே ஒன்று சேர்வார்கள், ஒன்று கூடுவார்கள், ஒற்றுமையை வெளிப்படுத்துவார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த நாளுக்கு கூட யௌமில் ஜும்ஆ முஸ்லிம்களின் ஒற்றுமையின் நாள் என்று அல்லாஹ் பேசுகின்றான். யௌமுல் ஜும்ஆ என்றால் ஒற்றுமையுடைய நாள். நாம் அன்றாடம் தொழுகின்ற தொழுகை ஸலாத்துல் ஜமாஅ, ஒற்றுமையுடைய தொழுகை. வாரத்தில் ஒரு நாள் ஒரு தடவை தொழுகின்ற தொழுகை, அது வெள்ளிக்கிழமையுடைய நாள். அல்லாஹ் தஆலா ஜும்ஆவுடைய ஒற்றுமையுடைய தொழுகை என்றும் அந்த நாளுக்கு ஒற்றுமையுடைய நாள் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். ஜும்ஆ இடம்பெறுகின்ற ஜும்ஆ தொழுகைகள் நடாத்தப்படுகின்ற பள்ளி வாயில்களுக்கு அரபியிலே அல் மஸ்ஜிதுல் ஜாமி என்று சொல்வார்கள். அல் மஸ்ஜிதுல் ஜாமி ஊர் மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய இடம். ஏழைகளை, பணக்காரர்களை, படித்தவர்களை, பாமரர்களை, உயர்ந்தவர்களை, தாழ்ந்தவர்களை என்ற வேற்றுமை இல்லாமல் எல்லோரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய இடமாக, ஊரை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய இடமாக, ஊர் மக்களை ஒன்று சேர்க்கின்ற இடமாக பள்ளிவாயில் அமைய வேண்டும். அதனால்தான் அல் மஸ்ஜிதுல் ஜாமி என்று ஜும்ஆ நடைபெறுகின்ற பள்ளிவாயில்களுக்கு அரபியிலே பேர் சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் ஒற்றுமையின் மூலமாக வளர்ந்த மார்க்கம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லா இஸ்லாம இல்லா பில் ஜமாஅ. ஒற்றுமை இல்லை என்றால் இஸ்லாம் வளர்ந்திருக்க மாட்டாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது, மக்காவிலே முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக இருக்கிறார்கள். மதீனாவிலே இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. பெரும்பாலான சஹாபாக்கள் மதீனாவிலே வாழ ஆரம்பிக்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா ரப்புல் இஸ்ஸத் ஹிஜ்ரத் செய்வதை கடமையாக ஆக்கிவிடுகிறார். மக்காவை விட்டும் நீங்கள் வெளியேற வேண்டும். மக்காவில் அமல் செய்யலாம், இபாதத்து செய்யலாம், தவாப் செய்யலாம், உம்ரா செய்யலாம், அல்லாஹ்வுடைய மாளிகையை தரிசிக்கலாம். இவ்வளவோ விடயங்கள் இருந்தும் அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தை கட்டாயப்படுத்துகின்றான். யாரெல்லாம் ஹிஜ்ரத் செய்யவில்லையோ அவர்களை அல் குர்ஆன் நயவஞ்சகர்கள் என்று கூறுகிறது, முனாஃபிகீன்கள் என்று சொல்கிறது. அவர்களுடைய அடையாளங்களை எல்லாம் குர்ஆன் பேசுகிறது. ஹிஜ்ரத்தை அல்லாஹ் கட்டாயப்படுத்தினான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரத்துடைய நோக்கம் என்ன? அங்கும் இங்கும் பிரிந்து பிரிந்து முஸ்லிம்கள் வாழ்வதை, இபாதத்து செய்வதை அல்லாஹ் விரும்பவில்லை. இஸ்லாமுடைய அடையாளம் அது அடையாளப்படுத்தப்பட வேண்டும். இஸ்லாமிய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதை முஸ்லிம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழால் அவர்களுடைய கண்காணிப்பிலே ஓரிடத்தில் இருந்து இஸ்லாமுடைய அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஹிஜ்ரத்துடைய பின்னணி ஒற்றுமையான ஒரு சமூகத்தை உலகத்திலே உருவாக்கி காட்டப்பட வேண்டும், உலகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்னால் மதீனாவிலே குபா என்ற பிரதேசத்திலே அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு சாரார்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பின்னாலும் அவர்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருந்தது. கருத்தால், கொள்கையால் அவர்கள் பிரிந்து வாழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவரைக்கும் மதீனாவுக்கு போகவில்லை. எந்த இடத்திலே ஒரு சமூகம் பிரிந்து வாழ்வார்களோ, பிளவுபட்டு வாழ்வார்களோ, அந்த சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடையவே கிடையாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய சமூகமாக இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்லாமல் போன நேரத்தில் அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சோதித்தார். குர்ஆன் பேசுகிறது, மதீனாவிலே வாழ்கின்ற அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு குழுக்களும், இரண்டு சாரார்களும் ஒரு குழுவாக, ஒரு சமூகமாக, ஒற்றுமையான சமூகமாக மாறியதன் பின்புதான்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள். மதீனாவுக்கு சென்றதன் பின்பு மதீனாவிலே மக்காவில் இருந்து வந்த அந்த முஹாஜிரீன்கள் ஏழை சஹாபாக்களுக்கும் மதீனாவிலே வாழ்ந்த விவசாய சமூகம் செல்வந்த சமூகம் அன்சாரிகளுக்கும் இடையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் முஆஹா என்ற சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். மதீனாவிலே அவுஸ் ஹஸ்ரஜாக வாழ்ந்தவர்கள் ஒரே சமூகமாக மாறிவிட்டார்கள். மக்காவில் இருந்து வந்த முஹாஜிரீன்களும் மதீனாவிலே வாழ்ந்த அன்சாரிகளும் நீங்கள் முஹாஜிரீன்கள் நாங்கள் அன்சாரிகள் என்று பிரிந்துவிடக் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த சமூகம் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால் இரண்டு சமூகமாக வாழ்ந்து பிறகு ஒரே சமூகமாக மாறி அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அதற்கு பின்னால் மக்காவில் இருந்து யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் அனைவரும் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் நீங்கள் வந்தவர்கள் நாம் வாழ்பவர்கள், நீங்கள் அகதிகள் நாங்கள் இங்கு வாழக்கூடியவர்கள் என்ற வேற்றுமை வந்துவிடக் கூடாது, என்ற பிரிவினை வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மதீனா வாசியோடு இன்னொரு மக்கா வாசியை இணைத்து ஒன்றாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, ஒன்றாக பள்ளிவாயல்களுக்கு செல்லக்கூடியவர்களாக, ஒன்றாக தஅவா செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு மத்தியில் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். மூன்றாவது கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த போது அங்கு எல்லோரும் ஓரிடத்தில் ஒன்று சேர்ந்து அமல் செய்ய வேண்டும். ஒரு பள்ளிவாயலிலே அவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திலே பரப்பப்பட வேண்டுமாக இருந்தால் அது ஒற்றுமையின் மூலமாகத்தான் அதை செய்யலாம், ஐக்கியத்தின் மூலமாகத்தான் செய்யலாம். பிளவுபட்டால் செய்ய முடியாது, இஸ்லாத்தை வளர்க்க முடியாது, பரப்ப முடியாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறார். அந்த பள்ளிவாசல் அது சாதாரணமான ஒரு பள்ளிவாசலாக ஓடைகளினால் களிமண்களினால் கட்டப்படுகிறது. ஆனால் அந்த பள்ளிவாசலுடைய வரலாற்று பின்னணியை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றார். கனிமானவர்களே, இஸ்லாமிய சமூகத்தை ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டி, ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மிக முக்கியமான பணிகளில் ஒன்று அங்கு ஒரு பள்ளிவாசலை நிறுவினார்கள். எனவே பள்ளிவாசல்கள் என்பன ஊரை பிரிப்பதற்கோ உள்ளங்களை உடைப்பதற்கோ அல்ல. பள்ளிவாசல்கள் என்பன அல்லாஹ்வுடைய கடமையை ஒற்றுமையாக ஐக்கியமாக செய்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்காகத்தான் பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா பள்ளிவாசலை கட்டுகிறார்கள். சஹாபாக்கள் அங்கு ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற வித்தியாசம் கிடையாது, அன்சாரிகள் முஹாஜிரீன்கள் என்ற வேற்றுமை கிடையாது, எல்லோரும் அங்கு ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள். இந்த நேரத்திலே அதே பள்ளிவாசலுக்கு முன்னால் இன்னும் ஒரு பள்ளிவாசலை யூதர்கள் கிறிஸ்தவர்கள் தங்களை முஸ்லீம்களாக அடையாளப்படுத்தி, யூத மதத்தை தழுவியவர்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவியவர்கள் தங்களை முஸ்லீம்களாக அடையாளப்படுத்தி மதீனாவிலே முஸ்லீம்கள் ஒற்றுமைப்பட்டு விட்டால், ஒன்றுபட்டு விட்டால், ஓரிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டால் இஸ்லாம் பரவிவிடும், உலகெங்கும் வியாபித்துவிடும், இஸ்லாம் வளர்ந்துவிடும் என்ற அச்சத்தின் காரணத்தினால் அவர்களும் அந்த இஸ்லாமிய சமூகத்தை பிரிப்பதற்காக வேண்டி, அந்த ஊரை பிரிப்பதற்காக வேண்டி, பிளவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களும் ஒரு பள்ளிவாசலை தான் கட்டினார்கள். ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது ஊருடைய ஒற்றுமைக்காக, சஹாபாக்களை ஒன்று சேர்ப்பதற்காக, இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக. அதே பள்ளிவாசலுக்கு முன்னால் இன்னும் ஒரு பள்ளிவாசலை தான் கட்டுகிறார்கள் யூதர்கள், முஸ்லிம் என்ற பெயரிலே கட்டுகிறார்கள். சஹாபாக்கள் தடுக்கவில்லை, சஹாபாக்கள் நினைத்தார்கள் நல்ல நோக்கத்திலே கட்டப்படுகிறது, இன்னும் ஒரு பள்ளிவாசல் உருவாகுகிறது என்ற அந்த நோக்கத்தை, அந்த வெளிரங்கமான நோக்கத்தை வைத்து சஹாபாக்கள் தடுக்கவில்லை, பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தபூக் யுத்தத்துக்காக வேண்டி பல வருடங்களுக்கு பின்னால், மதீனாவுக்கு வந்து பல வருடங்களுக்கு பின்னால் அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. ஏன் பள்ளிவாசலின் மூலமாக வெளியாகிய அந்த ஒற்றுமை, வெளிப்பட்ட அந்த ஒற்றுமை இஸ்லாம் வளர்வதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போது யூதர்கள் பல வருடம் திட்டம் கட்டி முஸ்லீம்களாக தங்களை அடையாளப்படுத்தி பல வருடங்களுக்கு பின்னால் அந்த பள்ளிவாசலை, சுமார் 6-7 வருடங்களுக்கு பின்னால் அந்த பள்ளிவாசலை நிறுவுகிறார்கள். கனிமான சகோதரர்களே, அந்த 6-7 வருடங்களுக்குள்ளால் தான் அல்லாஹ் தஆலா மக்காவுடைய வெற்றியை சஹாபாக்களுக்கு கொடுக்கின்றான். உலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக மாறுகின்றன. உலக நாடுகளுக்கு இஸ்லாமிய அழைப்பாளர்கள், தாயிகள் அனுப்பப்படுகிறார்கள். இஸ்லாம் என்ற வெளிச்சம் உலகெங்கும் மேலங்கிக் கொண்டிருக்கிறது. இதை பொறுக்க முடியாமல் பள்ளிவாசலை கட்டிவிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிரங்கம் தெரியாது. வெளிரங்கத்தை பார்க்கிறார்கள், பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. உள்ரங்கம் தெரியாது, அதனுடைய நோக்கம் தெரியாது, அதனுடைய அந்தரங்கம் தெரியாது. தபூக்குடைய யுத்தத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த பள்ளிவாசலை கட்டிய முனாஃபிகீன்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாம் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறோம். அந்த பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் தொட வேண்டும். அந்த பள்ளிவாசலை நீங்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும். உங்களுடைய வழக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் முக்கியமான ஒரு பயணத்துக்காக வேண்டி 900 மைல்கள் நான் செல்ல வேண்டும். தபூக்குக்கு போக வேண்டும். தபூக்குக்கு போய்விட்டு வந்து உங்களுடைய அழைப்பை நான் ஏற்று உங்களுடைய பள்ளிவாசலுக்கு வந்து நான் கொடுக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போகிறார்கள். தபூக்குடைய யுத்தம் முடிவடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பள்ளிவாயல் இஸ்லாமிய சமூகத்தை பிரிப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களை பிளவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாமிய மார்க்கத்தின் வளர்ச்சியை தகர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கட்டப்பட்டதோ, அந்த நோக்கம் தெரியாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வேண்டி செல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். الذين اتخذوا مسجدا ضرارا وكفرا وتفريقا بين المؤمنين. அந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் என்ன பேர் சொல்றான்? குபா பள்ளிவாசலுக்கு சஹாபாக்களும் நபி அவர்களும் சேர்ந்து கட்டிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் சொல்கிறான், மஸ்ஜிதுல் முஸ்லிமான தக்வா, தக்வாவின் அடிப்படையிலே, நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட பள்ளிவாயல் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, முனாஃபிகீன்கள் கட்டிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் சொல்கிறான் மஸ்ஜிதுல் திரார், அது மனிதர்களை நோகடிக்கக்கூடிய பள்ளிவாசல், பாதிப்பை உண்டாக்கக்கூடிய பள்ளிவாசல், பிளவை உண்டாக்கக்கூடிய பள்ளிவாசல், ஆபத்தை உண்டாக்கக்கூடிய பள்ளிவாசல், உள்ளத்தால் புரிவது ஊருடைய அழிவுக்கு காரணம். அதனால் அந்த மதீனாவில் கட்டப்பட்ட முனாஃபிகீன்கள் கட்டிய பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இது மிக ஆபத்தான பள்ளிவாசல். ஏன் அல்லாஹ் ஆயத்திருக்கிறான், இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது நல்ல நோக்கத்திற்கல்ல, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவை உண்டாக்க வேண்டும், பிரிவினைகளை உண்டாக்க வேண்டும், பிளவை உண்டாக்க வேண்டும், குழுக்களை உண்டாக்க வேண்டும், குரூப்புகளை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. நபியே லா தகும் ஃபீஹி அபதா. அந்த பள்ளிவாசலுக்கு சென்று அவர்களுடைய செயலை நீங்கள் அங்கீகரிக்க கூடாது, அங்கு நீங்கள் தொடக்கூடாது. நீங்கள் தொட வேண்டுமாக இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் நீங்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்தில் முதலாவதாக ஊருடைய ஒற்றுமைக்காக வேண்டி, நல்ல நோக்கத்திற்காக வேண்டி கட்டிய குபா பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கு சென்று நீங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒற்றுமைக்காக வேண்டி, ஊருடைய ஐக்கியத்திற்காக வேண்டி, நல்ல நோக்கத்திற்காக வேண்டி எந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதோ அந்த பள்ளிவாசலில் தொழுவதை, ஒரு மனிதன் தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தஅதீல் உம்ரா, ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்கள். காபத்துல்லாஹ்வை வலம் வருகின்ற போது, தவாஃப் செய்கின்ற போது எந்த நன்மை கிடைக்கிறதோ அதை விட சிறந்த நன்மையை அல்லாஹ் தஆலா தக்வாவின் அடிப்படையிலே ஒற்றுமைக்காக வேண்டி, ஐக்கியத்துக்காக வேண்டி, நல்ல நோக்கத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட அந்த பள்ளிவாசலில் தொழுவதன் மூலமாக அல்லாஹ் வழங்குகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே எந்த சமூகம் பிளவுபட்டு வாழ்வார்களோ அந்த சமூகம் அழிவை நோக்கி பயணிக்கின்ற சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பத்ரிலே சஹாபாக்கள் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள், ஐக்கியத்தோடு செயல்பட்டார்கள், அமீருக்கு கட்டுப்பட்டார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். வெற்றியை முடித்துவிட்டு அவர்கள் திரும்புகின்ற போது அந்த யுத்தத்துடைய கனிமத்துடைய பொருட்களை எவ்வாறு பிரிக்க வேண்டும், அதை எவ்வாறு பங்கிட வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனுடைய ஒரு சூறாவை இறக்குகின்றான். பத்ரை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற ஒரு சூறா, பத்ரில் கிடைத்த வெற்றியை பற்றி பேசுகின்ற ஒரு சூறா. அந்த சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சூறாவுடைய ஆரம்பம், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் தக்வாவோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியிலே ஏதாவது மனக்கசப்பு இருந்தால், உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் இருந்தால், உங்களுக்கு மத்தியிலே பிளக்குகள் இருந்தால் நீங்கள் ஒற்றுமையாகிக் கொள்ளுங்கள். கனிமத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால், யுத்தத்துடைய வெற்றியை பற்றி பேசுவதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், பத்ரில் வெற்றி கிடைத்ததற்கான காரணமே ஒற்றுமைதான், ஐக்கியம்தான். அந்த ஒற்றுமைக்கு நீங்கள் களங்கம் விளைவித்து விடக்கூடாது. அந்த ஒற்றுமையை விட்டு நீங்கள் தூரமாகி விடக்கூடாது. ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு சொல்கிறார். அதே நேரத்திலே உஹது யுத்தத்தின் போது 1000 பேர்கள் வருகிறார்கள், 300 பேர்கள் திரும்பி போய்விடுகிறார்கள். உஹதுடைய ஆரம்பத்திலே பிரிவினை, யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போதும் பிரிவினை, பிரிந்து விடுகிறார்கள், 2 குழுக்களாக மாறிவிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா 700 சஹாபாக்களில் 70 சஹாபாக்களை அல்லாஹ் ஷஹீதாக்கி விடுகிறான், மரணித்து விடுகிறார்கள், கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்படுகிறது, கால் உடைக்கப்படுகிறது, தலை உடைக்கப்படுகிறது. எந்த அளவுக்கு என்றால் உஹதுடைய யுத்தத்துக்கு பின்னால் பல நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நின்று கொண்டு கொள்ள முடியாது, அமர்ந்து கொண்டு கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஏன்? ஒற்றுமை சீர்குலைந்து விட்டது. ஒற்றுமை சீர்குலைந்த காரணத்தினால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த பொன்னான காலத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா சோதித்தான். சோதித்துவிட்டு அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? ஹத்தா இதா ஃபகில்தும் வலதனாஸஅதும் ஃபில் அம்ர். உஹதிலே நீங்கள் தோல்வி கண்டதற்கான காரணம், உஹதிலே நீங்கள் தோல்வி அடைந்ததற்கான காரணம் தனாஸஅதும் ஃபில் அம்ர், உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட முரண்பாடு, உங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரிவினை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் பிரிந்து விடக்கூடாது, உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது, நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள். பிரிவினை அது குழுக்களாக இருந்தால் என்ன, பிரிவினைகளாக இருந்தால் என்ன, அது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய அடையாளம், கோப பார்வையின் அடையாளம், தோல்வியின் அடையாளம் என்பதை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் உலகத்தில் அல்லாஹ்வுடைய அதாபுகள் இறங்குகின்ற அதாபுடைய வகைகளை அல்லாஹ் பேசுகின்றான். ஒரு சமூகத்தை நாங்கள் அழிக்க நாடினால், ஒரு ஊரை அழிக்க நாடினால் 3 விதமான தண்டனைகளை நாங்கள் இறக்குவோம். குர்ஆன் பேசுகிறது. குல் ஹுவல் காதிர் அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் அவ் யல்பிஸக்கும் ஷியா. அல்லாஹ் சொல்றான், ஒரு ஊரை நாங்கள் அழிக்க நாடினோம் என்றால் 3 விதமான தண்டனைகளை கொடுப்போம். ஒன்று, வானத்திலிருந்து தண்டனைகளை இறக்குவோம். அது மழையாக இருக்கலாம், வானிலிருந்து பொழிகின்ற கற்களாக இருக்கலாம், குர்ஆனுக்கு சான்று. இரண்டாவது, பூமிக்கு கீழால் இருந்து, வானத்தில் இருந்து நாங்கள் தண்டனை இறக்குவோம், பூமிக்கு கீழால் இருந்தும் தண்ணீரின் மூலமாக, நீரின் மூலமாக உங்களை நாங்கள் அழைப்போம். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், ஊரிலே வாழ்கின்ற உங்களை முஸ்லிம்களை நாங்கள் பல குழுக்களாக பிரித்து விடுவோம், பல டீம்களை உருவாக்கி விடுவோம், பல சாராரை உருவாக்கி விடுவோம், உள்ளத்தால் உங்களை பிரித்து விடுவோம். அதற்கு பின்னால் உங்களில் ஒரு சாரார் இன்னும் ஒரு சாராரை தாக்குவார்கள். எழுத்தால், கருத்தால், ஆயுதங்களால், சொற்பிரயோகங்களினால், விமர்சனங்களினால் தாக்குவார்கள். இன்னும் ஒரு சாரார் இன்னும் ஒரு சாராரை தாக்குவார்கள், தாக்கிக் கொள்வார்கள். உள்ளம் உடைந்துவிடும், உள்ளத்தால் பிரிந்து விடுவீர்கள், ஊரால் பிரிந்து விடுவீர்கள், உடம்பால் பிரிந்து விடுவீர்கள். இது நான் உங்களை தண்டிக்கக்கூடிய தண்டனைகளில் ஒரு வகை என்று, அதாவுகளில் ஒரு வகை என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். எனவே கண்ணும் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சமூகத்தின்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் பெரும்பாலான சஹாபாக்களை சந்தித்தார்களோ அந்த இடங்களில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை தான் வலியுறுத்தினார்கள். அரபாவுடைய மைதானத்திலே லட்சக்கணக்கான சஹாபாக்கள், மினாவிலே லட்சக்கணக்கான சஹாபாக்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே லட்சக்கணக்கான சஹாபாக்கள், அந்த நேரத்தில் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை, ஐக்கியத்தை தான் வலியுறுத்தினார்கள். பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். ஒரு தடவை பள்ளிவாயலுக்குள்ளால் அருமை சஹாபாக்கள் குழுக்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சப்புலே வந்து நிற்க வேண்டியவர்கள் பள்ளிவாயலில் குழுக்களாக இகாமத்து சொல்லப்படும் வரைக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் குழுக்களாக இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மாலி அராக்கும் ஷதீத், ஏன் நீங்கள் பிரிந்திருக்கிறீர்கள், ஏன் குழுக்களாக இருக்கிறீர்கள், எங்குகளாக இயங்குகிறீர்கள், தீவாக இயங்குகிறீர்கள், ஒன்றுபடுங்கள் என்று பள்ளிவாயலுக்கு கூட தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்கள் பிரிந்துவிடக் கூடாது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். சப்புலே இருக்கின்ற போது என்ன சொன்னார்கள்? சப்புலே நீங்கள் ஒருவருடைய தோளை விட்டு இன்னும் ஒருவருடைய தோல் தூரமாகிவிடக் கூடாது, பாதத்தை விட்டு இன்னும் ஒருவருடைய பாதம் தூரமாகிவிடக் கூடாது, சப்புடைய வரிசைகளில் கூட பிரிவினை வந்து விடக் கூடாது. உங்களுடைய உள்ளம் பிரிந்துவிடும், உள்ளம் பிரிந்துவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நாம் சாப்பிடுகிறோம் ஆனால் பசி போகுதில்லை, எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி போகுதில்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅல்லக்கும் தஃப்தரிகூன அலா தஆமிக்கும், நீங்கள் சாப்பிடுகின்ற போது நீங்கள் பிரிந்து பிரிந்து சாப்பிடுகிறீர்கள், தனித்தனியே சாப்பிடுகிறீர்கள், சேர்ந்து சாப்பிடுங்கள், பரக்கத்து கிடைக்கும் என்றார்கள். கண்ணியமானவர்களே, சாப்பிடுவதில் சேர்வதன் மூலமாக, சாப்பிடுகின்ற போது சேர்ந்து சாப்பிடுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கிறது என்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, நாம் பிரிந்து வாழ்வதன் மூலமாக, உள்ளம் உடைந்து, உள்ளம் நொந்து, உள்ளத்தால் தூரமாக்கப்பட்டு நாங்கள் பிரிந்து வாழ்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியாது. கண்ணியமான சகோதரர்கள், ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹிஜ்ரி 40ஆம் ஆண்டை இஸ்லாமிய வரலாறு ஆமுல் ஜமாஅ என்று சொல்கிறது, ஒற்றுமையின் வருடம். இன்று உலகத்துடைய சின்ன சின்ன விடயங்களுக்காக குடும்பம் பிரிந்திருக்கிறது, சகோதரர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை கிடையாது, ஊர் மக்களுக்கு மத்தியில் உறவு கிடையாது, நட்பு கிடையாது, பாசம் கிடையாது, பிரிந்திருக்கிறார்கள் சின்ன சின்ன விடயங்களுக்காக, சின்ன சின்ன அற்பமான விடயங்களுக்காக, உலகத்துடைய விடயங்களுக்காக. ஆமுல் ஜமாஅ ஒற்றுமையின் வருடம் என்று வரலாற்றிலே பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு வருடம். என்ன காரணம் சகோதரர்களே? இஸ்லாமிய 4வது கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அவருடைய மரணத்திற்கு பின்னால் அஹ்லுல் பைத்தில் இருந்து, நபியுடைய குடும்பத்தில் இருந்து ஒருவர் கலீஃபாவாக வர வேண்டும் என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அன்றைய இஸ்லாமிய சமூகம் கலீஃபாவாக முடிவெடுக்கிறார்கள், நியமிக்கிறார்கள். 6 மாதங்கள் ஆட்சி செய்கிறார்கள், நேர்மையான அழகான ஆட்சியை செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்திலே உமையாக்களில் சில பேர்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஆட்சியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சில பேர்கள், பெரும்பாலான சமூகம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றிருக்கிறார்கள், 6 மாதங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், அவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். ஒரு சில பேர்கள் எதிராக செயல்படுகிறார்கள். கண்ணியமானவர்களே, பெரும்பான்மை சமூகம் சொல்கிறார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, உங்களுக்கு எதிராக ஒரு குழு உருவாகி இருக்கிறார்கள், உங்களுடைய ஆட்சியை விமர்சிக்கிறார்கள், தலைமைத்துவத்தை விமர்சிக்கிறார்கள், உங்களை விமர்சிக்கிறார்கள், அவர்களுக்கு எதிராக நாம் யுத்தம் செய்ய வேண்டும், ஆயுதம் ஏந்த வேண்டும் என்று சொன்ன போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, எனது ஆட்சி போனாலும் பரவாயில்லை, இந்த சமூகம் பிளவுபட்டு விடக்கூடாது, பிரிந்து விடக்கூடாது, ஒற்றுமையை இழந்து விடக்கூடாது, அவர்களுக்கு மத்தியில் யுத்தம் நடக்கக்கூடாது, இரத்தம் ஓட்டப்படக்கூடாது, ஊருடைய ஒற்றுமை முக்கியம், முஸ்லிம்களுடைய ஐக்கியம் முக்கியம். எனது ஆட்சியை இஸ்லாமிய சமூகம் உத்தியோகபூர்வமாக கொடுத்த அந்த ஆட்சியை, அந்த கிலாபத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள், விட்டுக் கொடுத்தார்கள். உயிர் சேதம் ஏற்படவில்லை, இரத்தம் ஓட்டப்படவில்லை. ஒற்றுமையை கருத்தில் கொண்டு மிகப்பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியை கூட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டுக் கொடுத்தார்கள். அதனால் அந்த வருடத்துக்கு ஆமுல் ஜமாஅ என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கண்ணியமானவர்களே, சக்ராத்துடைய நேரத்தில்
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சகோதரன் ஹுசைனை அழைத்துக் கொள்கிறார்கள். ஹுசைனே, நான் மரணித்து விட்டால் என்னுடைய ஜனாசாவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே நீ அடக்கம் செய்ய வேண்டும், அங்கு நான் அடக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனால் அந்த நேரத்தில் மதீனாவில் யாராவது நான் அங்கு அடக்கம் செய்யப்படக்கூடாது, பொது மையவாடியில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி எனக்கு எதிராக செயல்பட்டால் தயவு செய்து அவர்களோடு நீங்கள் பிளவுபடக்கூடாது, பிரச்சனைப்படக்கூடாது, ஆயுதம் ஏற்றக்கூடாது, சண்டை பிடிக்கக்கூடாது, பொது மையவாடியிலே என்னை அடக்க வேண்டும் என்ற வசியத்தை செய்கிறார்கள். மரணித்து விடுகிறார்கள். அவர்கள் ஆசைப்பட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே தனது சகோதரனை அடக்க வேண்டும் என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முயற்சிக்கின்ற போது அங்கு மதீனாவில் வாழ்ந்த சில பேர்கள் அதற்கு எதிராக பேசுகிறார்கள், வேண்டாம் என்று சொல்கிறார்கள், தடுத்து விடுகிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சகோதரன் சக்ராத்துடைய நேரத்தில் செய்த அந்த உபதேசம், நான் மரணித்ததற்கு பின்னால் கூட எனது சமூகம் இரண்டாக பிரிந்துவிடக் கூடாது, இரண்டு ஜமாத்தாக பிரிந்துவிடக் கூடாது, இரண்டு குழுக்களாக பிரிந்துவிடக் கூடாது, எனது மையத்துக்காக வேண்டி நான் அடக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எனது ஊர் பிரிந்துவிடக் கூடாது என்ற அந்த கருத்தை கவனத்தில் கொண்டு பொது மையவாடியிலே ஜன்னத்துல் பகீயிலே இஸ்லாமிய வரலாற்றில் ஆட்சி செய்த 6 மாதங்கள் நேர்மையாக ஆட்சி செய்த அந்த ஹலீஃபா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரன் பொது மையவாடியிலே அடக்கம் செய்யப்பட்டார். தங்களுடைய ஆசைகள், தங்களுடைய விருப்பங்கள், தங்களுடைய தாம் நேசிக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் ஒற்றுமைக்காக வேண்டி, ஐக்கியத்துக்காக வேண்டி, ஒரு ஊருடைய வளர்ச்சிக்காக வேண்டி, ஒரு ஊருடைய ஒற்றுமைக்காக வேண்டி அந்த சஹாபாக்கள் விட்டுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, சின்ன சின்ன விடயங்களுக்காக நாங்கள் பிரிந்திருக்கலாம். அதை நாங்கள் பெரிதுபடுத்தி பிளவுபடுத்தி நாங்கள் பிரிந்து விடுவது என்பது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்படுவதற்கு அது காரணமாக மாறிவிடும். எனவே வல்லநாயன் அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாகிய எம்மை, ஒரே கிப்லாவை, ஒரே வேதத்தை ஏற்றுக்கொண்ட எங்களை, ஒரே சட்டத்தை பின்பற்றக்கூடிய எங்களை, ஒரே குர்ஆனை ஓதக்கூடிய எங்களை ஒற்றுமையாக ஐக்கியமாக உலகத்திலே வாழ்ந்த 60 வருடம் 70 வருடம் இந்த அற்பமான வாழ்க்கையில் வாழ்ந்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடைய